இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அழைப்பையும் ஆசீர்வாதம் பெற்று உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் பாதத்திலே ஒப்புக் கொடுத்து உங்களுக்காக, உங்களுடைய கருத்துக்களுக்காக இந்த நாள் தெய்வீக திருப்பலியிலே ஜெபிக்கின்றேன். அன்பு சகோதரமே, திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். இப்படி கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒரு பணியை வைத்திருக்கின்றார். இறைவாக்கு பணி. இறைவனை பிறருக்கு எடுத்துச் சொல்கின்றவனை எப்படி? நம்முடைய வார்த்தையாலும் நம்முடைய வாழ்க்கையாலும். இப்படி கடவுளுடைய பணியை நாம் செய்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் நம்மை வெறுமனே அனுப்பிவிடுவதில்லை. தன்னுடைய அதிகாரத்தையும் ஆற்றலையும் வலிமையும் நமக்கு கொடுத்து நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்றார். நான் உன்னோடு இருப்பேன். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை வழி நடத்துவேன் என்பதுதான். இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கு அழைக்கப்படுகின்றார். அவருக்கு இறைவன் கொடுக்கின்ற அந்த அழைத்தினுடைய மகிமை இரண்டு. ஒன்று, ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டது, ஆண்டவருடைய கைவன்மை அவர் மேல் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார், நானே உன்னை அழைத்தேன் என்று சொல்லி. அதைத்தான் நான் உன்னோடு இருக்கின்ற சொல்லி தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். ஒவ்வொரு இறைவாக்கின் அழைப்பிலும் இதை காண முடியும். மோசே அழைக்கிற பொழுது, நான் உன்னோடு இருப்பேன், நான் என் வார்த்தைகளை உன் நாவிலே வைப்பேன், அதை நீ பேச உனக்கு ஆற்றல் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். ஜோசுவா புத்தகம் 1:5 படிக்கின்ற பொழுது, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனை எதிர்த்து நிற்க முடியும், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய், நீ தொடுகின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு நலம் பயக்கும், ஏனெனில் நீ செல்லும் இடங்கள்லாம் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிக்கின்ற கடவுள் நான் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். இறைவாக்கு இறைமை அழைக்கின்ற பொழுது, இதோ யாரையும் கண்டு மனம் கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னை விடுவிக்க உன்னோடு இருக்கேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுவதாக இருக்கின்றது. நீதித்தலைவர் 6 படிக்கின்ற பொழுது கிதையோனுக்கு கடவுள் சொல்கின்றது, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். பவுலடியாருக்கு சொன்னது, என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லுகின்றார். மரியாளை அழைக்கின்ற பொழுது, அருள்மிக பெற்றவளை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இதுதான் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கடவுள் கொடுக்கின்ற உன்னதமான செய்தி. இது கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இப்படி அழைக்கப்பட்ட மனிதர்கள் சொன்னவர் எல்லாருக்கும் சொல்லுகின்றார், உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கின்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கடவுள் நம்மை கரம் பிடித்து நடத்துபவராக இருக்கின்றார். இப்படி கரம் பிடித்து நடத்துகின்ற தேவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? கடவுளுடைய அருட்கரம் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற கிருபைகள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இறைவாக்கின் வாழ்க்கையிலே நடந்த அவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பாத்திரமாக அமைகின்றன. தொடக்க நூலை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அவர் யோசேப்போடு இருந்ததினாலே அவர் தொடுகின்ற காரியங்கள் அனைத்திலும் கடவுள் செயல்படுவதை எகிப்தியர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் இருக்கின்ற இடமும் நாம் செய்கின்ற செயல்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். அதேபோல ஜோசுவா புத்தகம் 1 படிக்கின்ற பொழுது, உன் வாழ்நாள் முழுதும் எந்த மனிதன் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்று சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய் என்று சொல்லப்படுகின்றது. நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறும் வெற்றி காண்பாய் என்று சொல்லப்படுகின்றது. நீதித்தலைவர்கள் 6 படிக்கின்ற பொழுது, கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நீ தனியாளாக இருந்து வெற்றி காண்பாய் என்று சொல்லப்படுகின்ற எல்லா எதிர்ப்புகளையும் வென்றெடுக்கின்ற ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. 1 சாமுவேல் புத்தகம் 3 படிக்கின்ற பொழுது, ஆண்டவர் சாமுவேலோடு இருந்தார், ஆகவே அவருடைய வார்த்தைகள் எதுவும் தரையிலே விழ அவர் விடவில்லை என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் சுமந்து காப்பவராக இருக்கின்றார். 1 சாமுவேல் 18-14 ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார் என்று சொல்லப்படுகின்றது.
இப்படி ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்ற பொழுது, கடவுள் நம்மை பாதுகாக்கின்ற, வழி நடத்துகின்ற, ஆசீர்வதிக்கின்ற தெய்வமாக இருப்பார். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே கடவுள் நமக்கு 2 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் தன் வார்த்தையை நமக்கு கொடுத்து அதன் வழியாக நம்மை நிறைவு செய்பவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய கைவன்மை, அவருடைய துணை நம்மோடு இருப்பதினாலே நாம் செய்கின்ற காரியங்களிலும் செல்கிற இடங்களிலும் கடவுள் நமக்கு துணை புரிபவராக இருப்பார். யோசுவா 1:9 சொல்வதை போல, உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கியுமாக இஸ்ரவேல் கடவுளாகிய நான், நீ செல்கிடங்களெல்லாம் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். கடவுள் இந்த நாள் முழுதும் நம்மோடு இருக்க போகின்றார். நாம் தொடுகின்ற காரியங்களை ஆசீர்வதிக்க இருக்கின்றார். நாம் ஜெபிக்கின்ற மனிதர்களை ஆசீர்வதிக்க இருக்கின்றார். நாம் செல்கின்ற பாதைகள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். நம் வழியாக நம்மோடு இருக்கிற மனிதர்கள் ஆசி பெற்றவர்களாக மாற இருக்கின்றார்கள். நமக்கு எதிராக இருக்கிற அனைத்து எதிர்ப்பை வென்றெடுக்கின்ற பலனை நமக்கு கடவுள் கொடுக்க இருக்கின்றார். இத்தகைய அருள்வரத்தை கொடுக்கின்ற ஆண்டவரை நாம் சார்ந்திருக்கின்றோம். ஆகவே அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த நாள் முழுவதும் கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ முற்படுவோம். இறைவனுக்கு கீழ்ப்பணிந்து இறைவன் கரங்களை தன்னை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எசேக்கியேலுக்கு இந்த அழைத்தல் வந்தவுடன் அவருடைய மாட்சிமையை கண்ட எசேக்கியேல் செய்த செயல் என்ன? இவையெல்லாம் கண்டவுடன் ஆண்டவர் பாத்திலே முகம் குப்புற விழுந்தார். தன்னை முழுவதுமாக ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவரை வழி நடத்தினார். நாமும் நம்மை முழுவதுமாக ஆண்டவர் கரங்களை கொடுப்போம். இறைவன் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஆண்டவரை நம்பி இருப்போர் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை. நம் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். நாள் முழுதும் மகிழ்ந்து ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாக்குறுதியின் பிரகாரம் இந்த நாள் முழுதும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வாக்கு தத்தத்தால் நிரப்பி அருளும். அதோடு உம்முடைய கைவன்மை இவர்களோடு இருந்து இந்த நாள் முழுதும் இறை ஆசி பெற்ற மக்களாய் வாழச் செய்தருள்வீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.